ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப்தார் அரசியல் கட்சிகள் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய இஃப்தார் அதை பார்க்க நிறைய பேர் கூட்டிட்டாங்க. எங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கோன்னு ரசிகர்கள் வந்தாங்க. ஆயிரக்கணக்கானோர் வெளியே நின்றுனாங்க. தடியடி நடத்தப்பட்டது அப்படின்னு பேசப்பட்டது. இன்னும் பலர் பாருங்க, அவர் இஸ்லாமியர்களோட சேர்ந்து தொழுகிறாரு, தொழுது நோன்பு வச்சு நோன்பு திறந்திருக்காரு, ஸோ இவர் தான் கிரேட், இருக்கிற அரசியல் தலைவர்களே இவர் தான் கிரேட், முஸ்லிம்களின் நண்பர் விஜய் தான் அப்படின்னு ஒரு கருத்து வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இஃப்தாரை பற்றி ஒரு பொதுவான விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த விஜய் நடத்தின இஃப்தாரை பற்றி நம்ம அதில் பல விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. முதலாவது இஃப்தாருங்கிறது நாங்கள் நோன்பு வைத்த மக்கள் நோன்பு துறக்கிறதுக்கு பேர் தான் இஃப்தாருங்கிறது. அது ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் நோன்பு திறந்து அதுக்கு பேர் தான் இஃப்தார். நோன்பு வச்சு விட்டு நோன்பு திறக்க நேரம் வந்தோம் நாங்கள் அதை தண்ணியை பேரிச்சி மூலமாக சாப்பிட்றோம்ல, அதுக்கு பேர் தான் இஃப்தாருங்கிறது. இந்த இஃப்தாரை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அரசியல்வாதிகள் அந்த தங்கள் தலைவர்களை வென்றெடுப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா நிகழ்ச்சியாக மாற்றுறாங்க. இஃப்தார் நிகழ்ச்சின்னு சொல்லி கலைஞரை கூப்பிடுவது, ஜெயலலிதாவை கூப்பிடுவது, அப்படி ஒவ்வொருத்தரையும் அழைத்து வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. எதனாலன்னு கேட்டால், நோன்பு திறக்கிறதுக்குன்னு சில முஸ்லீம்கள் வருவாங்க. இதெல்லாம் எங்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறது. இந்த நடத்தக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஏமாத்துறதுக்காகத்தான் இந்த இஃப்தாருங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பித்தாங்க. அதில் இப்போ காங்கிரஸில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா, இஃப்தார் அவங்க செலவில் நடத்துவாங்க. மற்ற இப்போ திமுகவுடையதெல்லாம் அவங்க செலவு நடத்துனதில்லை. இந்த வருஷம் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம்கள் தலைவர்கள், முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கட்சிக்காரங்க அவங்க செலவில் ஏற்பாடு பண்ணி அவங்கள விருந்தினராக கூப்பிடுவாங்க. இஃப்தாருங்கிற நிகழ்ச்சிக்கு அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. சோனியா காந்தி நடத்துறதுல அவங்க செலவழித்து விருந்து வைப்பாங்கன்னு வைங்களேன். ரெண்டுமே ஒரு தவறு. இது தேவையற்ற ஒரு விஷயம். அரசியல் மாதிரி ஆக்குறீங்க. அது மாதிரி சில நேரங்களில் நாங்கள் சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறக்கணும். சில நேரங்களில் இந்த தலைவர்கள் வருவது லேட்டானதுனால நோன்பு திறக்க நிப்பாட்டி வச்சுருவாங்க. நோன்பு திறக்க 6:30 மணிக்கு நோன்பு திறக்கணும்னா 6:40க்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு, அவர் வரல, இந்த இவர் வரல, இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது. அதனால இந்த இஃப்தாருங்கிறது நல்ல அரசியலுக்கு தான் செய்கிறாங்க. சில பேர் இஃப்தாரில் அரசியல் பேசுகிறாங்க. இஃப்தாருங்கிற நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட இவர் அந்த கட்சியை திட்டுறது, அவர் இந்த கட்சியை திட்டுறதெல்லாம் கூட நடக்கும். அதனால இந்த இஃப்தாருங்கிற ஒரு விஷயத்தை எல்லா தலைவர்களும் தவிர்த்து கொண்டு, அதுபோக என்ன ஆகணும்னா, பிற மதத்து மத்தியில் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப இவங்க சலுகை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு ஏற்படும். நாங்கள் கூழ் ஊற்றினா குடிப்பு வருவீங்களா, அதுக்கு மட்டும் போகிறீங்கலாம் கேட்குறாங்கல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இது ஏன் இவங்க வரணும்னு எங்கள் மார்க்கத்துலையும் இல்லை. இவங்கெல்லாம் அதை தவிர்த்துருக்கலாம். இவங்க ஓட்டு அரசியலுக்காக தான் இவங்க செய்கிறாங்க. இஃப்தாருங்கிறது ஏன்ப்பா உங்கள் மதத்தில் உள்ள விஷயம், நீங்கள் பள்ளிவாசல் இஃப்தார் பண்ணிட்டு போங்க, வீட்டில் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு நிலைமை மாறினா தான் அது நல்லது. பொதுவாக இந்த இஃப்தாரை பற்றி உள்ள ஒரு பார்வை. நான் இது வரைக்கும் எந்த இஃப்தார்லையும் கலந்து, ஜெயலலிதா காலத்தில் நம்மளை அழைச்சாங்க, கலைஞர் காலத்தில் அழைச்சாங்க, நான் போனது கிடையாது. இஃப்தாருக்கு போய் இது அரசியல் நிகழ்ச்சி கிடையாதுங்கிறதுனால நாம் தவிர்த்து கொள்வோம்னு வைங்களேன். இது வரைக்கும் நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டது இல்லை. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் தான் முக்கியமான காரணம். அதை அவங்க திருந்தி இனிமேல் இஃப்தார்லாம் நடத்துறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லிட்டு இப்போ விஜயோட விஷயத்துக்கு வருவோம். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து வந்தால், ஒரு அரசியல்வாதி எல்லாரும் வர்ற மாதிரி அவரும் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். இந்திய நாட்டு அரசியல் சட்டப்படி யார் வேணாலும் அரசியலுக்கு வர்றதுங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விஜயுடைய ஒரு விஷயத்தை பொறுத்து பிரத்யேகமாக கவனிக்கிற என்னன்னு கேட்டால், அவர் மக்கள்கிட்ட பரபரப்பு எடுத்துவதற்காக வேண்டிய சில காரியங்களை பிளான் பண்ணி செய்கிறார். நிறைய விஷயங்கள் இந்த இஃப்தார் உள்பட அதில் உள்ள முக்கியமான அம்சத்தை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவருக்கு விஜய்க்கு அந்த பவுன்சர்கள் கூட வருவாங்கள்ல, இந்த பாதுகாவலர்கள்னு, அது மாதிரி வச்சுருந்தார். அப்படி இருந்த ஒரு 2 பேர் அவர்கிட்ட விலகுறாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பாதுகாவலர் இருந்தவர்கள் விலகுறாங்க. விலகுறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் என்ன செய்வார்னா, கூட்டமாக இருக்கிற இடத்துல காரை கொண்டு போய் சொல்லுவாராம். போய் இறங்கி நான் இறங்கி நடப்பேன், நீங்கள் மக்கள்லாம் வருவாங்க, மக்களை விரட்டி அடித்து என்னை கொண்டாந்து ஏற்றிடணும், எனக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்கன்னு காட்டணும். அப்படி அவர் பாட்டுக்கு போயிடலாம். அந்த இடத்துல இறங்காமல் மக்கள் நிற்கிற இடத்துல காரை நிப்பாட்டி இவர் இறங்கி இவரை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி
அவங்கள இந்த பவுன்சர்கள்லாம் விரட்டி விடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எங்களை வச்சு நடத்தினாரு. அவ்வளோ ஒரு தரங்கட்ட ஒரு ஆளு. அந்த மக்கள் வந்து என் பின்னால இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி மக்களை அவமானப்படுத்துவார். மக்கள் அவமானப்படுத்தக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கிறதுங்கிறத அந்த பவுன்சர்கள் அப்போ சொல்லியிருந்தாங்க. அதனால இவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, இப்போ இஃப்தார்ன்னு நடத்துறாங்கல்ல. இப்போ ஜெயலலிதா நடத்தியிருக்காங்க, கருணாநிதி நடத்தியிருக்காரு, ஸ்டாலின் நடத்துறாங்கன்னு சொன்னா, அது வந்து எத்தனை இருக்கையோ அந்த இருக்கைக்கு தகுந்த மாதிரி இன்விடேஷன் குடுப்பாங்க. ஒரு 500 பேர ம். இஃப்தாருக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னா, அது 500 பேருக்கு தான் குடுப்பாங்களே தவிர, அவனுடைய கட்சி, கிளை, மாவட்டத்துக்குலாம் சொல்லி, மாவட்டத்துல ஆள கூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இஃப்தார்ல வந்து அவங்க என்ன அழைத்து இன்விடேஷன் உள்ள ஆட்கள மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த இன்விடேஷன் எவ்வளவு குடுப்பாங்கன்னு கேட்டா, அந்த அரங்கத்தின் கொள்ளளவுக்கு அவங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு தக்கவாறு குடுப்பாங்க அழைப்பிதழ். 500 500க்கு தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. 500 இன்விடேஷன் தான் குடுப்பாங்க. இன்விடேஷன் இல்லாத ஒரு பெரிய பிரமுகர் உள்ள வந்தாலும் விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டா, வெளியில ஒரு நெரிசலோ, ஒரு ஒரு அசம்பாவிதங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. யாரையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. இவர் வந்து எத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு இவருக்கு தெரியும். அந்த ஏற்பாடு பண்ணதை விட அதிகமான ஆட்கள் இன்விடேஷன் வச்சுட்டு தான் வெளிய நின்று கத்துனாங்க. அந்த வெளியே நின்று உள்ள அனுமதிக்கப்படாதவர்கள், "எனக்கு இன்விடேஷன் இருக்கு என்னை விடு" அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம 1000 பேருக்கு இடம்னா 2000 பேர் குடுத்துறணும். இந்த 1000 பேர் வெளிய தடுமாறணும். எவ்வளவு கூட்டம் பாத்தியா, அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குன்னு இதுலயும் காட்டணும். எந்த ஒரு விஷயத்திலயும் இப்படி காட்டுவதே ஒரு கொள்கையா வச்சிருக்கிறார். அப்ப ஒரு சிஸ்டமா செய்றதா இருந்தா என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நடத்துனாங்களே எந்த ஒரு தலைவர்களுடைய இப்ப ஜெயலலிதாவ பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அப்ப அவங்கலாம் கூட என்ன செய்யலன்னு கேட்டா, வர்றவனெல்லாம் வர சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, பெரிய படையெடுத்து ஒரு கூட்டமா போயிருக்கும். அவங்க முஸ்லிம தான் தலைவர்கள்ல தான் சில முஸ்லிம் அல்லாதவங்கள கூப்பிடுவாங்க. நோன்பு திறக்க அழைத்தவர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா, முஸ்லிமா தான் இருப்பாங்க. மு ஜெயலலிதாவோ, கலைஞரோ இஃப்தார் குடுத்த காலத்த நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இது. மேடையில வேண்டா எல்லாம் வச்சிருப்பாங்க. முக்கியமான சக கூட்டணி தலைவர்கள், அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களே தவிர, வெகுஜன மக்களா வர்றவங்கலாம் யாரா இருப்பாங்கன்னா, முஸ்லீம்கள தான் அழைப்பாங்க. ஏன்னா, நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிங்கும்போது மத்தவங்கள அழைக்க தேவையில்லைல. அதனால அவங்க ம். இந்த மத்த கட்சி செஞ்சதில்ல. இவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த இன்விடேஷன் வந்து எத்தன பேருக்கு அங்க ஏற்பாடு செஞ்சாங்களோ, அது மாரி 2 மடங்கு இன்விடேஷன் குடுக்கப்படுது. 1 மடங்கு மக்கள் வெளிய நிக்கிறாங்க. கேட்ட தாண்டி போறாங்க, குதிக்கிறாங்க, உள்ள விடமாட்டேங்கிறாங்க. என்னமோ தடியடி வரைக்கும் நடக்குது. அப்ப இந்த மாரி இருக்கிற எதுக்கு இத செய்றாருன்னு இவருடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்குள்ள செல்வாக்க நான் காட்டணும். மத்தவங்க நடத்துனாங்க. இந்த மாரி கூட்டம் நிரம்பி வழிஞ்சுச்சா? உள்ள நுழைய முடியாம மக்கள் தடுமாறுனாங்களா? எனக்கு தானே அது வந்துச்சுன்னு காட்டுறாரு. இதே மாரி யாரும் செய்ய முடியும். இப்ப திமுகவுலேருந்து எல்லா கிளைகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புனா அவன் கூட்டிட்டு வரமாட்டான்? அதிமுகவுலேருந்து அவங்க ஒரு கிளைக்கு ஒரு 10 பேர கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா, அவனும் இதே மாரியான வேலைய செய்ய முடியும். ஆனா, இவர் மாத்திரம் தான் செய்றார். நம்ம பார்த்த வரைக்கும் என்ன செய்றாருன்னுட்டா, இந்த ஆனந்த விகடனுக்கு என்ன செஞ்சாங்க, விழா நடத்துனாங்க. அம்பேத்கர பத்தி ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதுல இவர சிறப்பு பேச்சாளரா கூப்பிட்டுருந்தாங்க. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இவரு அந்த அழைப்புதல் அல்லாம, இவருடைய ஏற்பாட்டின் மேல நெறைய பேர் வெளிய நின்டாங்க. வர சொல்லி. நீங்கள் வேண்ட வந்தீங்க. உங்களுக்கு அழைப்பிதழ் இருக்கா? ஏன்னா அழைப்பிதழ் உள்ளவர்கள் தான் உள்ள வரணும் என்கிற ஒரு நிகழ்ச்சியா பொதுக்கூட்டத்துக்கு நீங்க விட்டுறலாம். அழைப்பிதழ்னு வச்சு ஏற்பாடோட செய்ற விஷயங்களா இருந்தா, எவ்வளவு உள்ள கொள்ளளவு இருக்கோ அவ்வளவு பேர தான் நீங்க அழைக்கணும். இவர் அத விட ஜாஸ்தியான மக்கள் வெளிய நின்னுட்டு உள்ள வர முடியாம, எங்க தலைவர பார்க்கணும்னு வெளிய நின்னு கத்துனாய்ங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவர் அந்த ஏற்பாட செய்றாங்க. இவருடைய ஸ்டைல்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த சங்கிகள் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாரியான 2ஆம் நம்பர் வேலை செய்றதுக்கு ஒரு செட்டிங் வச்சிருக்கிறார். அவருடைய சினிமாவுக்கு அப்படித்தான் செய்வாங்க. சினிமா வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய சினிமாவ பத்தின விஷயங்கள் Facebookல பறக்கும். அது பரப்பி விடுறது. அத பில்டப் குடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். கடைசியில அந்த மாரி வசூல் இருக்காது. அப்ப இந்த இந்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியது இவருடைய தன்மையா இருக்கிறதுனால தான், அந்த இஃப்தார்ல வந்து எவ்வளவு பேருக்கு அங்க ஏற்பாடு செஞ்சாங்களோ, அது மாரி இன்னொரு மடங்கு மக்களுக்கு அழைப்பிதழ் குடுத்து வர செஞ்சு அதுலயும் அழைப்பிதழ் யாருக்கு குடுக்குறாங்கன்னு கேட்டா, அவருடைய கட்சியுடைய ஆட்களுக்கு குடுக்குறாங்க. நோன்பு இல்லாம, நோன்போட சம்மந்தம் இல்லாத ஆட்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்றாங்க, அழைப்பிதழ் குடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்கலாம் உள்ள போய் இடத்த ஃபுல் பண்ணிட்டாங்க. நோன்பு வைத்துக் கொண்டவர்கள் வந்து வெளியே நின்ற ஒரு காட்சிய பார்க்குறோம். இவர் என்ன செய்வார்ன்னா, உதாரணமா ஓட்டு போட போறாருன்னு வைங்களேன், ஓட்டு போடுறதுக்கு சைக்கிள்ல போறேன்னு போவாரு. போகும் பொழுதே அவன் ஒரு எந்த ஒரு தலைவர் ஓட்டு போட்டாலும் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த ஓட்டு போடுற பூத்துல நிருபர்கள் நின்று கவர் பண்ணி அத அனுப்புவாங்களே தவிர, அத வந்து பெரிய கூட்டத்த அழைச்சுக்கிட்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்டு போட போக மாட்டாங்க. இவர் ஓட்டு போட போனா என்ன செய்வார்ன்னா, சைக்கிள்ல போறதாக
எல்லா கிளைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிடுவார். இவர் சைக்கிளில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா பெரிய கூட்டமே பின்னாடி ஓடியாரும். ஒரு 500 1000 பேர் ஓட்டு போடுறதுக்கு ஒரு 500 1000 பேரை கூட்டிகிட்டு போன ஒரே ஆள் இந்த ஆள் தான். ஓட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு மக்களுக்கு நீ சொல்ற? ஓட்டு போடுற இடத்துல போட்டு வர வேண்டியதானே. அப்ப எல்லா நிருபர்கள்ல இருந்தும் எல்லா தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன செய்வாங்கன்னா பின்னாடி ஓடி ஓடி வருவாங்க. எனக்கு பின்னாடி வெளியே நான் நடந்தாலே கூட்டம் எவ்வளவு வருதுன்னு காட்டணும். இப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அவருடைய சினிமாக்களுக்கு இந்த வேலையை செய்வார். அந்த இந்த சங்கிகள் எப்படி இந்த 2 ரூபா சங்கிகள் பதிவு போடுறதுக்கு வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அவர் படம் வர்ற நேரத்தில் வேற படங்கள் ஏதாவது வரும்னு சொன்னா அதை தரக்குறைவா எழுதுற மாதிரி பதிவுகள் எக்கச்சக்கமா முகநூல்ல வரும். அப்பதான் இவர் படம் ஓடுங்கிறதுக்காக வேண்டி இவர் படத்தை வந்து ஒண்ணுமில்லாத சினிமாவை பில்டப் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கிறாரு. இவர் சினிமாவில் ஜெயிச்சது அதை வச்சுதான். ஒரு டீம் என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா அந்த காவிகள் வச்சிருக்கிற மாதிரி அந்த சீமானுடைய கட்சிக்காரங்க வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த இதுக்குன்ற ஒரு கும்பலை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. 10 பேர் இருந்துகிட்டு 1000 பதிவு போடுவான். அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு தான் அந்த புசியானது மூலமாக அவர் ஒரு ஒரு பப்ளிசிட்டியை உண்டாகிட்டு இருக்கிறார். அந்த வகையில இவர் முதல்ல ஒரு தகுதியற்ற ஒரு ஆள் என்பதற்கு காரணம், நீ எதுக்காக வேண்டி இவ்வளவு பேர் முஸ்லீம்களை நோம்பாளிகளை வர சொல்லி அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி தெருவு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சோத்துக்கு அலையிறவங்கிற மாதிரி. அது அந்த நேரத்தில் நாங்கள் நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கிறதுங்கிறது வேற சாப்பாடு மாதிரி விஷயம் இல்லை. 12 மணிக்கு இல்லாட்டி 2 மணிக்கு சாப்பிட்ற விஷயம் இல்லை. நாங்கள் அந்த சூரியன் மறைந்த உடனே அந்த நோன்பு திறக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அந்த மக்களை வர சொல்லி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றது கூட முடியாது. அந்த டைம் பாஸ் ஆயிரும். லேட்டாக நோன்பு திறக்க மாதிரி அப்படியான ஒரு ஒரு மத நிகழ்ச்சிகளில் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையை செஞ்சிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இவர் வந்து நோன்பு திறக்கன்னு வர்றாருல, நோன்பு திறக்க வர்றதா இருந்தால் இவர் சினிமாவில் உள்ள ஒரு ஆள். சினிமாவில் உள்ள ஆளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்த செய்கிறா இருந்தாலும் அதுக்கு ஒத்திகை பார்த்து அதை பல தடவை ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் அதை செய்வாங்க. ஒத்திகை இல்லாமல் செஞ்சோம்னா ஃபெயிலியர் ஆகும். நடிப்புங்கிறது அப்படி தானே. ஒரு 10 தடவை 20 தடவை அதை ஒத்திகை பார்த்து விட்டு என்ன செய்வாங்க, அப்புறம் தான் ஃபினிஷ் ஆக அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ சினிமாவில் உள்ள ஒரு ஆள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்குன்னு வர்ற, நீ என்னென்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியும்ல. அந்த விஷயத்தையாவது ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா? எந்த ஒரு நிர்வாகத்திறமை இல்லாதது என்னன்னு கேட்டால் தொழுவைக்கு வந்து நிற்கிறார். தொழுவுறதுக்கு நிற்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால் முஸ்லீம்கள் எப்படி தொழுவாங்க 2-3 வீடியோ போட்டு பார்த்து, ஓ தொழுகன்னா இப்படி தான் செய்யணும் போல இருக்குன்னு அதையாவது கற்றுக்கிட்டு வந்து அவர் நின்று தொழுதாரான்னா கிடையாது. இவங்க ஒன்று செய்கிறாங்க, அவர் ஒன்று செய்கிறாரு. இவங்க முஸ்லீம்கள் கையை கட்டிட்டு இருக்காங்க, இப்படி நிற்கிறார் அவர். அப்போ இதை தொழுகைன்னு கலந்துக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து வர்றதா இருந்தால், ஒரு திறமை உள்ள தலைவனாக இருந்தால் நம்ம எதுக்கு போகிறோம்? இதை மக்களுக்கு நடிக்கத்தான் போறீங்க. நடிக்க போகும்போதாவது அப்ப இந்த நீங்க நடிப்பு தொழில உள்ள ஆளுக்கு இதுக்குரிய ட்ரைனிங் எடுத்திருப்பீங்களா? இல்ல ஒத்திகை? அப்ப தொழுகண்டா என்ன செய்வாங்கன்னு கூட இல்லாம அந்த குனியும் போது குனிய தெரியல அவருக்கு. உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது இப்படி இப்படி முழிக்கிறாரு, தடுமாறி உழுவ பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. தொழுகையில் இருக்கும்போது யாரும் பார்க்கவே மாட்டாங்க. தொழுகையில் இருக்கும்போது நேரத்தான் பார்ப்பாங்க. இவர் தொழுகையில் நின்றுகிட்டு என்ன செய்யறாரு, இப்படி பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. அப்ப இந்த இது என்ன விளங்குதுன்னு கேட்டா இவருக்கு எந்த ஒரு புத்தியும் கிடையாது. நம்ம எதுக்கு போறோம்? தொழுகைன்னு ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போறதா இருந்தால் அதை எப்படி செய்வாங்கன்னு அறிஞ்சுக்கிட்டு தானே போகணும். நாங்க என்ன மாதிரி செய்யறோம்ன்றதை விளங்கி கொண்டு ஒரு தொழுகைன்னா அப்படி கையை முதல்ல கட்டணும், அதுக்கப்புறம் குனிவாங்க, நம்மளும் குனியணும், அதுக்கப்புறம் நெத்தியை கொண்டு நிலத்தில் வைப்பாங்க. இப்படி தெரிஞ்சு கொண்டு வந்திருந்த மாதிரி அவர் நடந்தாரா? ஒரு கோமாளியா இருந்துச்சு அது. அதை பார்த்தீங்க முஸ்லீம்கள் யார் பார்த்தாலும் கோமாளித்தனமா இது இப்படி கோமாளித்தனம் பண்றான்னு கோவப்பட்டிருப்பாங்க. அப்ப தொழுகையில கலந்து கொண்டாரு நீங்க போடுறீங்க. தொழுகையில கலந்து கொண்ட மாதிரி அவர் நடக்கவே இல்லை. அந்த ஒரு புரிதலும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், அவருடைய இதுல பாக்குறோம். இல்ல இவரும் இந்த ஆதவ அர்ஜுனா 2 பேர் மட்டும் வித்தியாசமா தொழுகிறாங்க. எல்லாரும் குடிச்சிருக்கும் போது நிமிர்றாங்க, சட்டையை சரி செய்யறாரு. அவன் பிரார்த்தனை பண்ணும்போது இப்படி இப்படிம்பாரு. அந்த பிரார்த்தனை செய்யும்போது கூட என்ன செய்வாருன்னா அப்படி கையை பார்த்து தான் செய்வாங்க. இவர் இப்படி இப்படிம்பாரு, இப்படி செய்யறாரு. என்ன அவர் தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சமுதாயத்தினுடைய மத நிகழ்ச்சியில கலந்து கொள்ளன்னு நீங்க போறீங்க. நீங்க தொழுகிறது நடிப்பு தான். தொழுகைன்னு வந்து நெசமா ஒரு இறைவனை நம்பி தொழுதா தான் நிஜ தொழுகையா இருக்கும். நீங்கள் வந்து நாங்க சொன்ன கொள்கை ஏத்துக்கிறாம தொழுவதை காட்டினீங்கன்னா நடிக்கத்தான் செய்றீங்க. அதுவே முதல் தப்பு. இந்த நானா முஸ்லீம் இல்லையாப்பா, நான் வந்து என்ன நடிக்க சொல்றேன், கஞ்சி குடிக்கிறது வேணா குடிச்சிட்டு போறேன், இதுக்கு நான் வரமாட்டேன் அப்படிதான் சொல்லணும் முறைப்படி. நீங்க இஸ்லாத்துல நம்பல, இஸ்லாத்துடைய கொள்கை உங்களுக்கு கிடையாது, நீங்க அந்த நம்பிக்கை நீங்க பகுத்தறிவாளா இருங்க, அது வேற மதத்துக்காரங்களாயிருங்க. இஸ்லாம்ல வந்து நீங்க தொழுகிறதா இருந்தா நீங்க முஸ்லீமா இருக்கணும்ல. இஸ்லாம் சொன்னபடி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றுக்கொண்டா தானே நீங்க வந்து தொழுக முடியும். அப்ப இது ஏன்ப்பா என்னை போட்டு இழுக்கிறீங்கன்னு சொல்லாம எங்களுடைய வணக்கத்தை அவர் என்ன செஞ்சாரு, மற்றவங்க எல்லாம் நோன்பு கஞ்சி தான் குடிச்சாங்க.
இவர் தான் என்ன செய்யறாருன்னா அந்த தொழுகையில் ஏற்பாடு தொழுகையில் நான் கலந்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சா கூடுதலாக நம்ம முஸ்லீம்கள்ட்ட அபிமானம் பெறலாம் நினைச்சிருக்கிறாரு. அதுவே முதல் தப்பு. இவர் கலந்து கொண்டதே தப்பு. தொழுகைங்கிற ஏற்பாட்டில் கலந்து கொண்டதே ஏமாத்துறது தான். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நான் செஞ்சா அது ஏமாத்துறது தானே. அவருக்கு இந்த தொழுகையில நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் அவர் எப்பவும் முஸ்லீமா இருந்திருப்பாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். ஏதோ அரசியலுக்காக வேண்டி நம்ம நோன்பு கஞ்சி குடிச்சோமான்னா, கஞ்சி குடிக்கிற யாரும் குடிக்கலாம். அதை செய்யற வரைக்கும் நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். இவர் என்ன செய்யறாரு, அந்த தொழுகை வணக்கத்தை செய்யறாரு. அந்த வகையில ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் செய்யறாரு. அந்த ஒரு புரிதலும் இல்லை. அப்ப எங்களுடைய வணக்கத்தை அரசியலாக்குற ஒரு விஷயத்தை செய்யறாரு. எங்க மக்களை என்ன செய்யறாருன்னா, சாப்பாட்டுக்கு அலையிறவங்க மாதிரி காட்டிட்டார். சாப்பாட்டுக்காக எங்க மக்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. நோன்பு திறக்கன்னு கூப்பிடுறதுனால தான் போயிருப்பாங்க. ஆனா இவர் எல்லாத்தையுமே கட்சிக்காரங்களை உள்ள விட்டுப்புட்டு இவங்களை வெளியே விடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு வெளியே நின்று என்ன செய்யறாங்க, என்ன இன்விடேஷன் என்னை விடியான்னு கத்துறான் ஒருத்தன். அவன் நான் நோம்பாளியா இருக்கிறேன் அப்படின்னு. முதல் முஸ்லீம்களுக்கு ஒரு புத்தி வேணும். முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த இடத்துலையும் சுயமரியாதை இழக்கக்கூடாது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறாங்களே, இந்த சுயமரியாதை, அந்த தன்மானம், இந்த தன்மானத்தை மனிதன் இழக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கொள்கை. அதனாலதான் இஸ்லாத்துல தனி மனித வழிபாடு கூடாதுங்கிறது. நபிகள் நாயகத்தை கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம். அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துல இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தா நமக்கு வெக்கமா வருது. முஸ்லீம்கள் இப்படி சாப்பாட்டு கலையிற மாதிரி காட்டுறாங்களே, இவங்க எதுக்கு போறாங்க? இது இஸ்லாமியர்கள் தானே இவங்க? ஒரு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி போய் கேவலப்பட்டு சாப்பாட்டுக்காக போய் நிக்கலாமா அப்படின்னு கூட விளங்காம என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்களே அதில் போய் நின்றது ரொம்ப அருவருப்பான ஒரு காட்சியா இருந்துச்சு. அதனால விஜய்ங்கிறது அவர் அரசியல்னா எல்லாரும் அரசியல் மாதிரி நடத்தினா பரவாயில்லை. இவர் என்ன சீன் போடுறார், நிறைய என்ன செய்யறாருன்னு கேட்டா, தனக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அவருடைய மாநாடு அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாமே. மாநாட்டில் நீங்க எல்லா தலைவர்களும் வருவாங்கன்னா ஸ்டேஜில் தான் அவங்க வருவாங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு கார் வர்றதுக்கு ஒரு பாதை வச்சிருப்பாங்க. அதுல மேடையில் ஏறி உட்காந்துருவாங்க. மேடையில் உட்காரும் போது தான் அந்த தலைவர் வந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன செய்யறாருன்னா, ஜக்கி வாசுதேவ மாதிரி நடுவுல பாலம் போட்டு என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்துக்கு வரும்போதே நடந்து வர்றாரு. இது வாழ்நாள் அவ்வளவு நடந்தே இருக்க மாட்டாரு. அப்ப எதுக்கு இந்த சீன் போடுறீங்க, உங்களை எல்லாரும் பார்க்கணுமா? அது நடந்து வரும்போது மாலையை தூக்கி போடுறது, கொடியை தூக்கி போடுறது, இங்க இருந்து அங்க தூக்கி போடுறது, அவன் தூக்கி இங்க தூக்கி போடுறது, இதெல்லாம் சீன் போட்டு என்ன செய்யறாரு, வர்றாரு. இப்படி எந்த தலைவராவது ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்காங்களா? ஜக்கி வாசுதேவுக்கு அடுத்து இவர் தான் செய்யறாரு. அவர் தான் நடுவில், அவர் மட்டும் என்ன செய்வார், பாலம் போட்டு டான்ஸ் ஆடுவார். இவர் அதே வேலையை என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி இப்ப மாநாட்டிலையும் பார்த்தாரு. இப்படி இந்த இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுக்காது, வெறுத்துருவாங்க. இவர் நினைக்கிறாரு பெரிய வெற்றி தரும்னு சொல்லி. இதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாம் அரசியல்வாதி மாதிரி அவர் வந்தாருன்னு சொன்னா, அவர் இந்த அரசியல்ல ஏதோ ஒன்று செய்ய முடியும். இவர் செய்யற மாதிரிலாம் எங்க மக்களை வெறுத்துருவாங்க. ஆனா விளங்காத மக்கள் எங்க பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பொதுவாக இஃப்தாருக்கு பெண்கள்லாம் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல்ல அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி. இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு வர வைக்கிறார். எல்லாம் வர வைக்க போய் தானே இஃப்தாருக்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு சொன்னா என்ன சொல்லி கூப்பிடப்பட்டு வந்திருப்பாங்க, விஜய் பார்க்கலாம் வாங்க, விஜய் பார்க்கலாம் வாங்க, விஜய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வர்றதுங்கிறது இதுதான் இஃப்தாரா? நீ இஃப்தாருக்கு உள்ள ஆட்களை என்ன செய்ய, ஊர்ல உள்ள நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிவாசலுடைய இமாம்களை கூட கூப்பிட்டு வச்சுக்க, நோன்பு திறக்கிறதுக்குன்னு கூடு, இன்விடேஷன் கொடுத்துச்சு. அது தப்பு கிடையாது. இவன் என்ன செய்யறாருன்னா, கண்டவன் போனவன் ஊர்ல உள்ளவனா கூப்பிட்டுட்டு விஜய் இஃப்தாருக்கு, விஜய் பார்க்கலாம் வாங்க, விஜய் நேரம் பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை அள்ளி கொண்டாந்து வெளியே தள்ளி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடத்துவது அந்த ரசிகர்களையும் கேவலப்படுத்துகிறது, முஸ்லிம் சமுதாயத்தையும் கேவலப்படுத்துது. இவருடைய எல்லா தன்மையுமே என்ன இருக்குன்னு கேட்டா, பப்ளிசிட்டிக்காக வேண்டி மக்களை கஷ்டப்படுத்துவதில் விளம்பரம் தேடுவார். மக்களை சிரமப்படுத்தி மக்கள் சிரமப்படுவாங்கன்னு அது சந்தோஷம் இருக்கு. எவ்வளவு பேர் எனக்கு அது வெயில நிக்கிறான், எவ்வளவு ஒரு காயிரம் பாரு அப்படின்னு காட்டுவதில் சந்தோஷப்படக்கூடிய தன்மையாகத்தான் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இவர் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சி ரொம்ப கேவலமான நிகழ்ச்சி, கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பா இது இஸ்லாமியர்கள், இஸ்லாம் ரசிகர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமா இருக்கு. சிஸ்டம் போட்டு அழைக்கணுமா இல்லையா? அதாவது எந்த அளவு ஜெயலலிதா எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க, அந்த சீட்ல பேர் எழுதி ஒட்டிடுவாங்கங்க. நாக்காளி சேர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சேர்ல இப்ராஹிம், இஸ்மாயில், அந்த யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க பேர் எழுதி ஒட்டியிருப்பாங்க சேருக்கு பின்னாடி. அதுல போய் தான் உட்காரணும். அப்படி சிஸ்டமா இருக்கிறதுக்கு பேர் தான் மதிக்கிறது, மரியாதை கொடுக்குறன்னு அர்த்தம். இவர் இன்விடேஷனை கொடுத்துட்டு பொதுமக்கள் மாதிரி நின்று இடிச்சுக்கிட்டு போற மாதிரி வருமா? இன்விடேஷன்ல வரக்கூடிய இடத்துல இடித்து கொண்டு போவதெல்லாம் வருமா? தடியடிலாம் நடக்குமா?
யார் அழைச்சாங்களோ உன்னையெல்லாம் அழைக்கலன்னா ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். இவர் சொல்லியிருந்தாருன்னு கேட்டால் இது நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, மற்றவங்க யாரும் அந்த கூட்டம் கூட்டிட வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அறிக்கை விட்டுருக்கலாமே. அப்படி விட்டால் யாரும் வந்திருக்க மாட்டாங்களே. நோம்பாளிகளுக்கு நடத்துகிறாங்க, அதில் கலந்துக்கிறேன், இது வந்து ரசிகர்கள் யாரும் அங்கே வர வேண்டியது இல்லை, இது இஸ்லாமியர்கள் ஒரு புனிதமாக கருது அப்படின்னு ஒரு சொல்லி இருந்தாருன்னா சிறந்ததாக இருக்கும். அது மாதிரி அந்த ஏற்பாடு எவ்வளவு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் தார்மாராக கொடுத்து எங்களை கேவலப்படுத்தினது தான் அதனுடைய ஒரு மிச்சமாக இருக்கிறது. கண்டிப்பா இந்த இஃப்தார் இதற்கு பின்னால் உள்ள அரசியல், இதில் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு, இஸ்லாமியர்களுடைய நடைமுறைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, இவர்கள் இந்த நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க, குறிப்பாக விஜய் இந்த நிகழ்ச்சியை எதற்காக பயன்படுத்தி கொண்டார் போன்ற பல்வேறு விஷயங்களை, ஆதங்கங்களை ஆவேசத்துடன் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். சரி.